ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் சயின்ஸ் ஆன்லைன் டெஸ்ட்டோட 3rd டெஸ்ட்டுக்கான லிங்க் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான டாபிக் என்னன்னு நேற்றே நான் சொல்லியிருந்தேன். மௌரிய வம்சம், குஷானர்கள், கனிஷ்கள். ஸோ இந்த 3 டாப்பிக்கில் இருந்தால் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 3 டாப்பிக்லேருந்து மொத்தம் 30 கொஷின் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து 30 கொஷினாக இருக்கும். ஸோ இந்த 30 கொஷினையும் 15 மினிட்ஸ்க்குள்ளே டைம் டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இது குவிஸ் டைப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதுறீங்களோ அது மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஒரு 40 மெம்பர்ஸ் கிட்ட ஃபுல் அவுட் ஆஃப் 25 அவுட் ஆஃப் 25 வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட்லையும் நிறைய பேர் வந்து வாங்கணும் அப்படிங்கிறதான் என்னோட விஷ். ஸோ அதே மாதிரி எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஸோ நாளைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குப்தர்களும் பல்லவர்களும். ஸோ இந்த 2 டாபிக் தான். ஸோ சாட்டர்டே அப்படிங்கிறதுனால குப்தர்கள் மற்றும் பல்லவர்கள் மட்டும் நாளைக்குரிய டாப்பிக்காக படிங்க. ஓகேவா? ஸோ இந்த 30 கொஷினை எழுதிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ கொஷின் எப்படி டஃப்பாக இருக்கா, இல்லை இன்னும் டஃப் ஆக்கணுமா, இல்லை இதே மாதிரி கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிற உங்களோட சஜஷன்ஸும் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதோட டாப்பிக்கோட மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னு. ஸோ மெட்டீரியலையும் கொடுத்து இந்த லைனில் இருக்குன்னு கொடுத்துட்டு டெஸ்ட் வைக்கிறதுல என்ன ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. ஸோ அதனால தான் நான் இந்த டாபிக் மட்டும் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த டாபிக் நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. ஜஸ்ட்டு போய் அதை கோத்ரூ பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாமே நம்மளோட சமச்சீர் புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கேன். வேறு நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் படிக்க தேவையில்லை. நம்மளோட சமச்சீர் புக்கில் எங்கே இந்த டாபிக் இருக்குதுன்னு தேடினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த புக்கில் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அதை படிச்சுட்டு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். உங்களோட ஆதரவுனால தான் அதை நம்ம 3rd டெஸ்ட் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இதே மாதிரி இப்படி ஒவ்வொரு டெஸ்ட்டாக எழுதி நம்ம வந்து சோசியல் சயின்ஸை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். எப்பயும் போல தான் உங்களோட நேம் அண்ட் பிளேஸ் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வரும். இல்லை 30 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 30 கொஸ்டின் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வியூ ஸ்கோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்த்துக்கலாம். அண்ட் அதுலேயே வந்து எது கரெக்டான ஆன்சர், எது தப்பு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் யார் வந்து 30 அவுட் ஆஃப் 30 வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து மென்ஷன் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நாளைக்கு நம்மளோட பேரும் அந்த இதில் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நல்லா பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.